யோ ஜிஜி மாமா, உனக்கு தெரியாம அங்க சவுத் ஆப்பிரிக்கா ஐன்ஸ்டான ஓடிஐ ஸ்கோர்ல ருத்து பாயில எடுத்துட்டாங்கயா. தலைவாங்க டெஸ்ட் மேட்ச்ல மன்ன கவின்னு இருக்கிற கேப்ல ருத்து எடுத்தது எவன்டா? த கிரேட் கேப்டன் சுப்மான் கில்லோட கழுத்து சுலுக்கின்னு இருக்கிறதால அண்ணன் KL ராகுல் இப்ப கேப்டன் ஆகி இருக்காப்ல. கேப்டன் இல்லாததால ரொம்ப நாளா ஓடிஐல ஓப்பனிங் கதை ஒரு பைபிள வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல. இப்போ அதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஜெய்ஸ்வால் எப்படி இந்த 3 மேட்ச்ல ஒரு 100 அடிச்சு விடுவா? கேப்டன் சார் வந்ததும் கேப்டன் இல்லாதப்பதான் நீ டீம்ல இருக்கணும், இனிமேல இருக்க கூடாதுன்னு புடனிலே அடிச்சு ஓட விட்டுருவீங்க. T20ல சஞ்சு சாம்சங்க பத்தி விட்ட மாதிரி ஐயர் செல்லக்குட்டி இன்ஜுரியில இருக்காப்ல. அதனால நம்பர் 4க்காக நம்ம கிழக்கோரமாவை எடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம ஜடுபாய் ஓடிஐல கம்பேக் கொடுத்திருக்காப்ல. RR போனதுமே நான் சொன்னா தலைவர் ரிட்டையர் ஆன T20ல கூட அவனை கூப்பிட்டு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கல்ல. இப்போ நேத்துக்கு வரைக்கும் KL ராகுல், பண்ட், அக்சர் பட்டேல் இவங்க 3 பேருக்குள்ளதான் கேப்டன்சி போட்டி போயின்னு இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஸ்கோர்ல பார்த்தா அக்சர் பட்டேல கழட்டி விட்டுருக்கானுங்க. டெய் அவன்டா, அவன் தரமான ஃபார்ம்ல இருக்கான் அந்த பையன். பெரிய பாண்டியா ரெஸ்ட், அதனால குட்டி பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி காரு எடுத்திருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிஷப் பண்ணிட்டு ஒரே ஸ்கோர்ல வந்திருக்காப்ல. ருத்து பேட்டாலையும் சிறுபாலையும் அடிச்சாடி BCCக்கு கேட்காதுன்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, கேட்டிருக்கும் போல. இந்த டைம் எடுக்காம விட்டா பொழந்துருவாங்கன்னு அதற்கு தெரியாதா என்ன? இப்போ இருக்கிற ஃபார்ம்ல மட்டும் தலைவனுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, கதையே வேற. ஆனா பாவம் ஜெய்ஸ்வாலும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்போதைக்கு தலைவன் பேக்கப் ஓபனர் தான். இந்த சீரியஸ்க்கு அப்புறம் இப்படியே தலைவனை எடுப்பாங்களா எதிர்பார்த்துன்னு இருக்காதீங்க. கேப்டன் சார் ரிட்டர்ன் ஆனா நம்மளும் ஜஸ்டிஸ்க்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியதுதான். இருந்தாலும் எப்படியாவது பிளேயிங் லெவல் ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதாலும் ஒரு நப்பாஸ் இருக்கதான் செய்யுது. யோ ஜிஜி மாமா, அசிங்கமா கேட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காதையா. பிளேயிங் லெவல்ல ஒரு சான்ஸ் கூடிய. அப்புறம் கடலூர் ஒரு சம்பவத்தை பாப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா 2000-3000 பேர் கூட பண்றீங்க. சொல்ல ஒரு பயம் கண்டுக்க மாட்டிருக்கீங்க. அப்ப திரும்பவும் சொல்றேன், மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போமாடாயா.